ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 13 ஜூன் 2026 எஸ்டர்டே நடந்த ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டோட ஷிஃப்ட் 2ல கேட்ட ஜிகே கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் லாஸ்ட் 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. இந்த மே 7ல இருந்து ஜூன் 20 வரைக்கும் இருக்கக்கூடிய ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 99 பே பண்ணி நம்ம டீம்ல இருந்து நீங்க வாங்கிக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட் 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சிஏ கோர்ஸோட ஃபீஸ் வந்து 999. இப்போ என்டிபிசி யூஜி போற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் என்டிபிசி ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் ஐ வாண்ட் என்டிபிசி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு ஷிஃப்ட் கொஸ்டின்னா 99 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா 199 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து கரண்ட் அஃபேருக்கான அக்சஸும் கொடுத்துருவாங்க. ஷிஃப்ட் கொஸ்டின்ஸோட பிடிஎஃப்பும் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி குரூப் டி எக்ஸாம் ஆகஸ்ட்ல வரப்போகுது. குரூப் டிக்கு எனக்கு இருக்கக்கூடிய 60 டேஸ்ல நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம ஆப்ல டெய்லி போயிட்டு இருக்கக்கூடிய குரூப் டியோட லைவ் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2499. இப்போ குரூப் டிக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1299 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி லைவ்னு மெசேஜ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The provision for just and human conditions of work and maternity relief is enshrined in which article? நியாயமான மற்றும் மனிதாபிமான வேலை நிலைமைகள் மகப்பேறு நிவாரணத்திற்கான தாராள உதவி இந்திய அரசியலமைப்போட எந்த பிரிவில் உறுதி செய்யப்பட்டுள்ளது? எதுல அப்படின்னா ஆர்டிகிள் 42ல. ஓகே, ஆர்டிகிள் 42 ஆஃப் த டிபிஎஸ்பி டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இன்க்ளூட் பார்ட் 4 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் directs that state shall make laws and policies to ensure just and human conditions of work and to provide maternity leave. இந்திய அரசியலமைப்போட பகுதி 4ல சேர்க்கப்பட்டுள்ள அரசின் வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள்னு சொல்லக்கூடிய டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இதோட பிரிவு 42ல நியாயமான மற்றும் மனிதாபிமான வேலை நிலைமைகளை உறுதி செய்வதற்கு மகப்பேறு விடுப்பு மகப்பேறு நிவாரணம் வழங்குவதற்கும் அரசு சட்டங்களையும் கொள்கைகளையும் உருவாக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. Which of the following is not an application software? கொடுத்திருக்கிறதுல எது வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றுள் எது பயன்பாட்டு மென்பொருள் அல்ல? ஸோ எம்எஸ் வேர்டு இது வந்து நமக்கு ஒரு பயன்பாட்டு சாஃப்ட்வேர் தான், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தான். ஏன்னா இதுல தான் நம்ம என்ன பண்றோம், எல்லாம் டைப் பண்ணி டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்றோம். ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். இது வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் கிடையாது. ஓகேவா? நோட் பேடு இது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தானே, ஏன்னா இதுல நம்ம என்னனாலும் டைப் பண்ணிக்கலாம். போட்டோஷாப் இதுவும் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஓகே, இது எல்லாமே நமக்கு பயன்பாட்டில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர். ஓஎஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் சாஃப்ட்வேர். அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. Okay, operating system OS. This is an system software, not an application software. OS act as an interface between the computer hardware and the user, providing a platform for all programs to run. Windows, Linux, Mac OS, Android இது எல்லாமே ரன் பண்றதுக்கு OS வந்து தேவை. வேர்டு வந்து என்னது, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அதுல நம்ம என்னனாலும் டைப் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். நோட் பேடும் ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தான். போட்டோஷாப்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ இமேஜ் எடிட் பண்ணிக்கலாம், டிசைன் பண்ணிக்கலாம். அப்ப இது வந்து என்னது உங்களுக்கு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which country has become the 9th member country of the New Development Bank? இதுவும் நம்ம கரண்ட் அஃபேர்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். புதிய மேம்பாட்டு வங்கி நியூ டெவலப்மெண்ட் பேங்கோட 9வது உறுப்பு நாடாக மாறியுள்ள நாடு எது அப்படின்னா அல்ஜீரியா. ஓகே, on May 19, 2025 Algeria formally deposited its instrument of accession in accordance with the article of agreement of NDB with its total member of NDB member countries become 9. Okay, so 9வது மெம்பர் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ டெவலப்மெண்ட் பேங்க்ல யாரு, அல்ஜீரியா. ஓகேவா? ஓகே, ஸோ அது மாதிரி இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? ஓகேவா? ஸோ இது வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணதுதான் 6th பிரிக்ஸ் சமிட் பிரேசில்ல 2014ல நடந்துச்சு. ஓகே, அதுல தான் நியூ டெவலப்மெண்ட் பேங்க் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா ஷங்கை, சைனால இருக்கு. ஓகே, இதோட பிரசிடென்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தில்மா ரசூப். ஓகே,
அப்போ 9வது உறுப்பு நாடு என்டிபியோட 9வது உறுப்பு நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்ஜீரியா. ஓகே, இது எப்ப நிறுவப்பட்டது என்டிபி அப்படின்னா 2014ல நிறுவப்பட்டது. இதோட தலைமையகம் ஷாங்காய் சைனால இருக்கு. ஓகே, இதோட தலைவர் யாரு அப்படின்னா தில்மா ரூசப். Which state or union territory has the lowest sex ratio in India according to the 2011 census? 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மிக குறைந்த பாலின விகிதத்தை கொண்டிருந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது? 2011 சென்சஸ் படி ஆல்ரெடி நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல எதுல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், லைவ் கிளாஸ்ல நாம வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ இதுல எந்த மாநிலத்துல என்னது குறைந்த பாலின விகிதம் வந்து கொண்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த இது அப்படின்னு பாத்தீங்கன்னா டாமன் அண்ட் டையூ. ஓகே, சோ எந்த யூனியன் டெரிட்டரி அப்படின்னா Daman and Diu. Okay, according to 2011 census, Daman and Diu has the lowest sex ratio among all Indian states and UTs. இது நம்ம all in one courseல அப்படியே டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் உங்களுக்கு ரிப்பீட் ஆகிருக்கு. There were only 618 females per 1000 males. ஓகேவா? 1000 மேல்ஸுக்கு எத்தனை ஃபீமேல் இருக்காங்க? 618 ஃபீமேல். ஸோ இப்போ யூடி வச்சு பார்த்தோம் அப்படின்னா டாமன் அண்ட் டையூ தான் லோவஸ்ட் செக்ஸ் ரேஷியோ. இதே ஸ்டேட் படி பார்த்தோம் அப்படின்னா ஹரியானா தான் லோவஸ்ட் செக்ஸ் ரேஷியோ. இந்த ஷிஃப்ட்ல உங்களுக்கு வந்து யூடி கேட்டிருக்காங்க. அடுத்த ஷிஃப்ட்ல உங்களுக்கு ஸ்டேட் கேட்கலாம். ஹரியானா வந்து 879 ஃபீமேல்ஸ், யாருக்கு? 1000 மேல்ஸுக்கு. ஓகேவா? ஓகே, சோ 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி டாமன் அண்ட் டையூ அனைத்து இந்திய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல மிக குறைவான பாலின விகிதத்தை கொண்டுள்ளது. 1000 ஆண்களுக்கு 618 பெண்கள். இப்ப மாநிலங்களுக்கு இடையே நாம செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா குறைந்த பாலின விகிதம் கொண்டுள்ளது ஹரியானா. 1000 ஆண்களுக்கு 879 பெண்கள். ஓகே ஓகே, சோ இப்போ இது சென்சஸ் வச்சு என்ன மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா அக்கார்டிங் டு த 2011 சென்சஸ் விச் ஸ்டேட் இன் இந்தியா ஹேட் த ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ? எந்த ஸ்டேட்ல ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளா. ஓகேவா? சோ 1000 மேலுக்கு 1084 ஃபீமேல் வந்து இருக்காங்க. 2011 சென்சஸ் படி விச் யூனியன் டெரிட்டரி ஹேஸ் ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி, புதுச்சேரி. 1000 ஆண்களுக்கு 1037 பெண்கள். ஓகே, 2011 சென்சஸ் படி விச் டிஸ்ட்ரிக்ட் இன் இந்தியா ஹேஸ் லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ? எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா டாமன் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் டாமன் அண்ட் டையூ. இங்க வந்து 533 ஃபீமேல் தான் இருக்காங்க 1000 மேலுக்கு. அக்கார்டிங் டு 2011 சென்சஸ் விச் டிஸ்ட்ரிக்ட் இன் இந்தியா ஹேஸ் த ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ? எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா புதுச்சேரியில இருக்கக்கூடிய மாஹி டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா? சோ இப்போ இந்த சென்சஸ்ல இருந்து அடுத்தடுத்த ஷிஃப்ட்டுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்கலாம். ஓகே, இதோட PDF எல்லாமே நம்ம டீம்ல அவைலபிளா இருக்கு. நீங்க 99 பே பண்ணிட்டீங்கன்னா மே 7ல இருந்து ஜூன் 20 வரைக்கும் இருக்கக்கூடிய PDFs வந்து ஷிஃப்டோட PDFs வந்து வாங்கிக்கலாம். ஓகே, ஒவ்வொரு ஷிஃப்ட் முடிய உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. மிக உயர்ந்த பாலின விகிதம் கொண்ட மாநிலம் எது அப்படின்னா கேரளா. 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள். அதே மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 படி மிக அதிகமான அளவு உயர்ந்த பாலின விகிதத்தை கொண்ட யூனியன் பிரதேசம் எதுனா பாண்டிச்சேரி. 1037 பெண்கள் 1000 ஆண்களுக்கு. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மிக குறைந்த பாலின விகிதத்தை கொண்ட மாவட்டம் எதுனா டாமன் அண்ட் டையூல இருக்கக்கூடிய டாமன். ஓகே, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மிக உயர்ந்த பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் எது அப்படின்னா புதுச்சேரியில இருக்கக்கூடிய மாஹி மாவட்டம். ஓகே, ஹூஸ் ஆட்டோபயோகிராபி? ஓகே, இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரயில்வேல இதுக்கு முன்னாடி நடந்த எந்த எக்ஸாம் முன்னாடி நடந்த கிராஜுவேட்லயும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? பிளேயிங் இட் மை வே, இது யாரோட ஆட்டோபயோகிராபி? இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிளேயிங் இட் மை வேங்கிறது சச்சின் டெண்டுல்கரோட ஆட்டோபயோகிராபி. ஓகேவா? சோ பிளேயிங் இட் மை வே இது நிறைய டைம் நம்ம யூடியூப்லயும் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயும் டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். ஓகே, the book was released on November 5, 2014 in Mumbai. Sachin Tendulkar was assisted in writing this book by Indian sports journalist Boria Majumdar. ஓகே, சோ அந்த புத்தகம் வந்து நவம்பர் 5, 2014 மும்பையில் வெளியிடப்பட்டது. இந்த புத்தகம் வந்து யாரோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கரோட சுயசரிதை, ஆட்டோபயோகிராபி. ஓகே, இப்போ இதுக்கு ரிலேட்டடான புக் என்னெல்லாம் கேட்கலாம் ஆட்டோபயோகிராபி வச்சு பார்த்தோம் அப்படின்னா த டெஸ்ட் ஆஃப் மை லைஃப், இது யாரோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிக்கெட் பிளேயர் யுவராஜ் சிங்கோட புக்கு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது எதுனா யுவராஜ் சிங்க்கு கேன்சர் எல்லாம் வந்துச்சு இல்லையா? திஸ் புக் இஸ் பேஸ்ட் ஆன் ஹிஸ் கிரிக்கெட் கரியர் அண்ட் ஹிஸ் சக்சஸ்ஃபுல் பேட்டில் அகைன்ஸ்ட் கேன்சர். இத பத்தி தான் இந்த புக்ல சொல்லியிருப்பாரு. ஹூஸ் ஆட்டோபயோகிராபிஸ் சன்னி டேஸ், யாரோடது? சுனில் கவாஸ்கர். ஹூ இஸ் த ஆத்தர் அண்ட் ஹூஸ் ஆட்டோபயோகிராபி இஸ் எ புக் எ செஞ்சுரி இஸ் நாட் எனஃப், இது யாரோட புக் அப்படின்னா சௌரவ் கங்குலியோட புக். அடுத்தடுத்த ஷிப்ட்ல நம்ம இந்த கொஸ்டின்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
அன்பிரேக்கபிள்ங்கிறது யாரோட ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னா மேரி கோமோட ஆட்டோபயோகிராஃபி. நம்ம இந்தியன் பாக்ஸர் இவங்க. ஓகே, டெஸ்ட் ஆஃப் மை லைஃப்ங்கிறது யுவராஜ் சிங்கோட புத்தகம். ஓகே, அவருக்கு கேன்சர். ஓகே, கேன்சர் ஒரு 10 to 12 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஓகேவா, ஸோ அவருக்கு கேன்சர் வந்தது, அதை ஓவர் கம் பண்ணி அவர் கிரிக்கெட்ல ஜெயிச்சது, அதை பத்தி அந்த இதுல எழுதியிருப்பாங்க. சன்னி டேஸ்ங்கிறது சுனில் கவாஸ்கரோடது, செஞ்சுரி இஸ் நாட் எனாஃப்ங்கிறது சௌரவ் கங்குலியோடது, அன்பிரேக்கபிள்ங்கிறது மேரி கோமோட ஆட்டோபயோகிராஃபி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டினும் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல லைவ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணதா, நிறைய டைம் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. இந்த புத்தகத்தோட ஆசிரியர் யாரு? இந்த புத்தகத்தோட ஆசிரியர் யாரு அப்படின்னா, சோ யாரு? ஸோ இதோட ஆசிரியர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஓகே, ஸோ இங்க ஆன்சர் தப்பா இருக்கு. த புக் பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா வாஸ் பப்ளிஷ்ட் பை தாதாபாய் நவ்ரோஜி இன் 1901. In this book, he propounded the drain well theory. Okay, he explained in detail how India's economic resources were being exploited by British rule and sent to Britain, leading to increasing poverty in India. Navroji is also popularly known as the Grand Old Man of India. Okay, so India would கிராண்ட் ஓல்டுமன் நாம யார சொல்லுவோம்? தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேவா, பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, இது தாதாபாய் நவ்ரோஜியோட புக்கு 1901 வந்து வெளியிடப்பட்டது. இந்த புத்தகத்துல அவர் செல்வ சுரண்டல் கோட்பாடுன்னு சொல்லக்கூடிய ட்ரைன் ஆஃப் வெல்த் தியரியை வந்து முன்வைத்தார். பிரிட்டிஷ் ஆட்சியால் இந்தியாவிலோட பொருளாதார வளங்கள் வந்து எப்படி ஆங்கிலேயர்களால் சுரண்டப்பட்டு அவங்க பிரிட்டனுக்கு அனுப்பப்படுது, அட் த சேம் டைம் நம்ம இந்தியாவில வறுமை எப்படி வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதுல வந்து அவர் தெளிவா சொல்லியிருப்பாரு. ஓகே, இவரை வந்து நாம முதுபெரும் மனிதர், கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, who gave the law of conservation of mass? Okay, பொருண்மை அழியாமை விதியை வழங்கியவர் யார்? ஓகே, law of conservation of mass. ஓகே, சோ அந்த விதியை சொன்னவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டோயின் லாவாசியர். ஓகே, French chemist Antoine Lavoisier is also considered the father of modern chemistry. ஓகேவா, சோ நவீன வேதியியலோட ஃபாதர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸை சேர்ந்த ஒரு வேதியியலாளர் ஆண்டோயி லாவோசியர். 1789 based on his experiments, he proved that during a chemical reaction in any closed system, matter is neither created nor destroyed. Okay, பிரெஞ்சு வேதியியலாளர் ஆண்டோயின் லாவாய்சியர் நவீன வேதியியலோட தந்தை அப்படின்னு வர சொல்றாங்க. 1789 தனது சோதனை அடிப்படையில எந்த ஒரு மூடிய அமைப்பிலும் நிகழும் வேதி வினையின் போது பொருளால் உருவாக்கப்படுவதும் இல்லை, அழிக்கப்படுவதும் இல்லை அப்படின்னு இவர் வந்து சொல்லியிருந்தாரு. ஓகே, what is the main cause of shifting of the course of the Kosi river? கோசி நதி தனது பாதையை மாற்றி செல்வதற்கான முக்கிய காரணம் என்ன? என்ன அப்படின்னா அதோட பாதையில வந்து அதிகமான அளவு வண்டல் மண் படுகிறதுனாலதான் அது தன்னோட பாதையை வந்து மாத்திக்கிடுது. ஓகே, மெயின் ரீசன் ஃபார் த frequent shifting of the course of கோசி river வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட பாதையில படியக்கூடிய வண்டல் மண். ஓகே, which country has secured the first position as the happiest country in the world? இந்த கொஸ்டின் நம்ம கரண்ட் அஃபேர்ல இருக்கக்கூடிய பிடிஎஃப்ல, கரண்ட் அஃபேர் பிடிஎஃப்ல வந்த கொஸ்டின் தான். அதே மாதிரி நம்ம கரண்ட் அஃபேருக்கான ரிவிஷன் கொடுத்திருந்தோம். வீக்லி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டெஸ்ட்லயும் நம்ம அந்த கொஸ்டின் கேட்டிருந்தோம். ஓகே, உலக மகிழ்ச்சி அறிக்கை 2025ல உலகின் மிக மகிழ்ச்சியான நாடாக முதலிடத்தை பிடித்துள்ள நாடு எது அப்படின்னா பின்லாந்து. அது மட்டும் இல்லாம நம்ம யூடியூப்ல கரண்ட் அஃபேருக்கான ஷார்ட்ஸ் வந்து கொடுப்போம். அப்படிதான் ஷார்ட்ஸ் வீடியோ வந்து டெய்லி கொடுத்துட்டு இருந்தோம் 2025ல. அதுலயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் 2025 படி மிகவும் மகிழ்ச்சியான நாடு எது அப்படின்னா பின்லாந்து. ஓகே, சோ எல்லாமே நம்ம ஆப்ல டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். அக்கார்டிங் டு த வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் பின்லாந்து வந்து என்னது வேர்ல்டு ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா, எத்தனாவது டைம்? ஃபார் த 8th கன்சிக்யூட்டிவ் டைம். டென்மார்க், ஐஸ்லாந்து, ஸ்வீடன் ஆர் ரேங்க்டு செகண்ட், தேர்டு, ஃபோர்த் பிளேஸ்ல வந்து இருக்காங்க. நம்ம இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்கோம் அப்படின்னா 118வது இடத்துல இருக்கோம். மொத்தம் 147 கண்ட்ரில வேர்ல்ட்ஸ் ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி எது அப்படின்னா பின்லாந்து. நம்ம இந்தியாவோட ரேங்க் அடுத்த ஷிப்ட்ல கேட்கலாம். 118வது இடத்துல நம்ம இருக்கோம். உலக மகிழ்ச்சி அறிக்கையின்படி பின்லாந்து வந்து தொடர்ந்து 8வது முறையாக உலகின் மிக மகிழ்ச்சியான நாடாக அறிவிக்கப்பட்டுள்ளது. செகண்ட், தேர்டு, ஃபோர்த் பிளேஸ்ல டென்மார்க், ஐஸ்லாந்து, ஸ்வீடன் வந்து இருக்காங்க. மொத்தம் 147 நாடு. அதுல இந்தியா 118வது இடத்துல இருக்காங்க. Through which of the following states of India does the Tropic of Cancer not pass? Okay, கடகரேகை எந்த மாநிலத்தின் வழியாக செல்லவில்லைன்னு கேட்டிருக்காங்க. குஜராத் வழியா போகும், ஜார்க்கண்ட் வழியா போகும், மிசோரம் வழியா போகும், ஆனா ஒடிஷா வழியா போகாது. ஓகே, Tropic Cancer is an imaginary line 23.5 latitude. It passes right through the middle of India. It passes through 8
இந்தியன் ஸ்டேட்ஸ். ஓகே, 8 இந்திய மாநிலங்கள் வழியா கடகரேகை வந்து செல்லும். எது வழியானா குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், திரிபுரா, மிசோரம் வழியா போகும். ஓகேவா? ஓகே, இது இந்தியாவோட சரியாக நடுப்பகுதி வழியாக செல்லக்கூடிய ரேகை தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடக ரேகை. ஓகே, குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மேற்கு வங்காளம், திரிபுரா, மிசோரம் வழியா இது வந்து போகுது. When fat react with sodium hydroxide to form soap, what is the chemical reaction called? என்னது? கொழுப்பு சோடியம் ஹைட்ராக்சைடு கூட சேர்ந்து வினைபுரிந்து சோப்பை உருவாக்கும் போது இந்த வேதிவினை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த வினை என்ன உருவாகுது? இதுல சோப்பு உருவாகுது. இதோட பேரு சோப்பாக்கல் வினை. ஓகே, சாப்போனிபிகேஷன், சோப்பாக்கல் வினை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபேட் வந்து ஓகே, கொழுப்பு வந்து NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு கூட வினைபுரியும். இந்த வினைக்கு பேரு சாப்போனிபிகேஷன் இல்லனா சோப்பாக்கல் வினைன்னு சொல்லுவோம். Which Indian state is the largest producer of lignite coal? lignite பழுப்பு, அதாவது பழுப்பு நிலக்கரியை அதிக அளவில் உற்பத்தி செய்யக்கூடிய இந்திய மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு. ஓகே, lignite இதை வந்து brown coalனு சொல்லலாம். அதாவது பழுப்பு நிலக்கரி என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா lignite. இது அதிகமான அளவுல உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம் யாரு அப்படின்னா நம்ம தமிழ்நாடு. What did Dr. B.R. Ambedkar call the directive principles of state policy? Okay, so இத DPSP B.R. Ambedkar எப்படி சொன்னாரு? So இந்த ஷிஃப்ட்ல பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே டைரக்டான ஈஸியான கொஸ்டினா தான் கேட்டிருக்காங்க. ஷிஃப்ட் 1 கம்பேர் பண்ணும்போது ஷிஃப்ட் 2ல ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, சோ அவர் என்ன சொல்லியிருக்காரு? DPSP அரசியல் அமைப்போட ஒரு புதிய அம்சம். ஓகே, நாவல் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர். அம்பேத்கர் வந்து DPSP வந்து நாவல் ஃபீச்சர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஓகே, அரசியல் அமைப்போட ஒரு புதுமையான அம்சம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அரசியலமைப்பு நிபுணர் கிரான்வில் ஆஸ்டின் வந்து அடிப்படை உரிமைகள் மற்றும் DPSP ரெண்டையும் சேர்த்து அவரு கான்சைன்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, மனசாட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரான்வில் ஆஸ்டின் DPSP-யையும் எது அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் சேர்த்து. What is the tallest statue of சர்தார் வல்லபாய் பட்டேல் called? இந்த கொஸ்டினும் நாம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணதா. சர்தார் வல்லபாய் பட்டேலோட மிக உயரமான சிலை வந்து என்ன சொல்லுவோம்? ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஒற்றுமையின் சிலை. ஓகே, ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி நிறைய டைம் எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க. ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி எங்க இருக்கு அப்படின்னு. சோ சர்தார் வல்லபாய் பட்டேலோட சிலையை தான் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி, ஒற்றுமையின் சிலை அப்படின்னு சொல்லுவோம். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் ஸ்டாச்சு இஸ் லொகேட்டட் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் நர்மதா ரிவர் in the state of குஜராத். ஓகே, நீங்க கரெக்டா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம கொடுக்குற லைவ் கிளாஸஸை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு கரண்ட் அஃபேரையும் ரெகுலரா படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஓகே, the statue of unity is a colossal monument dedicated to the India's first home minister, Iron Man of India. யாரு? சர்தார் வல்லபாய் படேல். அவரோட சிலை தான் இது இந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி. ஓகே, இது எங்க இருக்கு அப்படின்னா நர்மதா ரிவர்ல இருக்கு. ஓகேவா? ஒற்றுமையின் சிலை இந்தியாவோட இரும்பு மனிதர் முதல் உள்துறை அமைச்சரான சர்தார் வல்லபாய் படேலோட சிலையை தான் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். Which continent is the Oriental Railway track primarily located? Oriental Railway பாதை முக்கியமாக எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது? எந்த கண்டம் அப்படின்னா ஐரோப்பா கண்டத்துல வந்து இருக்கு. ஓகே, ஓரியண்டல் ரயில்வே. ஓகே, ஓரியண்டல் ரயில்வே வந்து எந்த கண்டத்துல இருக்கு அப்படின்னா ஐரோப்பா கண்டத்துல வந்து இருக்கு. Which stage or type of cell division does the number of chromosomes become halved? ஓகேவா, எந்த செல் பிரிதல் நிலையில குரோமோசோமோட எண்ணிக்கை வந்து பாதியா குறையுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த பகுப்பு அப்படின்னா மியாசிஸ் செல் பகுப்பு. ஓகே, இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா மைட்டாசிஸ் செல் பகுப்பு, மியாசிஸ் செல் பகுப்பு நாம வந்து படிச்சிருப்போம். இதுல மியாசிஸ் செல் பகுப்புல பாத்தீங்கன்னா அது வந்து எப்படி குறையுது? பாதியா வந்து இதாகுது. ஓகே, டியூரிங் செல் டிவிஷன் the number of chromosomes becomes halved in meiosis. Meiosis is completed in 2 stages, meiosis 1, meiosis 2. During the meiosis 1 stage of division, number of chromosome becomes halved from the parent cell, okay, diploid 2n to haploid n. This result in the formation of 4 haploid daughter cells. Okay, செல் பிரிதல்ல குரோமோசோம் பாதியா இதாகிறது குறையிறது வந்து என்ன செல் பகுப்பு அப்படின்னா மியாசிஸ் செல் பகுப்பு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. What was the result of Battle of Vandavasi?
ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ல வந்தவாசி போர் வந்து யாருக்கும் இடையில நடந்துச்சு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த ஷிஃப்ட்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா வந்தவாசி போரை பத்தின அதோட விளைவு கேட்டிருக்காங்க. நம்ம ப்ரீவியஸ் ஷிஃப்ட்டை டீடைல்டா படிக்கும் போதே நான் சொல்லியிருந்தேன் யாருக்கும் இடையில நடந்துச்சு, எங்க நடந்துச்சு, இதோட விளைவு என்ன, யாரு ஜெயிச்சாங்க, யாரு தோத்தாங்க, சோ பிரெஞ்சு படைகளை யாரு வழி நடத்தினாங்க, ஆங்கில படைகளை யாரு வழி நடத்தினாங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்ப நீங்க ரிலேட்டடான கொஸ்டின் படிச்சாலே ஜெனரல் அவேர்னஸ்ல 2ல இருந்து 3 கொஸ்டின் வந்து எக்ஸ்ட்ராவே அட்டன் பண்ணிடலாம். சோ வந்தவாசி போர் வந்து யாருக்கும் இடையில நடந்துச்சு, ஆங்கிலேயர்களுக்கும் பிரான்சுக்கும் இடையில நடந்துச்சு. இதுல ஜெயிச்சவங்க வந்து ஆங்கிலேயர்கள், அப்படிதானே? பிரெஞ்ச் ஆர்மி வாஸ் எலிமினேட்டட் அண்ட் இங்கிலீஷ் டாமினன்ஸ் இன்க்ரீஸ்ட் ஆஃப்டர் திஸ் வார். ஓகே, இந்த போர்ல பாத்தீங்கன்னா பிரெஞ்சு படைகள் வந்து அழிக்கப்பட்டு ஆங்கில படைகள் வந்து வெற்றி பெற்றது. ஓகேவா? அந்த பிரெஞ்சோட இதே வந்து என்னாச்சு, இந்தியாவுல முடிவுக்கு வந்து அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. பேட்டில் ஆஃப் வந்தவாசி வந்து பிரிட்டிஷுக்கும் பிரான்சுக்கும் இடையில ஜனவரி 22, 1760 தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய வந்தவாசியில வந்து நடந்துச்சு. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சு படைகளை சர் அயர்கூட் வந்து வழி நடத்திருப்பாரு. ஓகே, சாரி, பிரிட்டிஷ் படைகளை வந்து சர் அயர்கூட் வந்து வழி நடத்திருப்பாரு. பிரெஞ்சு படைகளை பாத்தீங்கன்னா காமெட்டி லெல்லி இவர் வந்து வழி நடத்திருப்பாரு. இதுல பிரிட்டிஷ் வந்து பிரெஞ்சுக்காரங்களை வந்து தோற்கடிச்சுட்டு தங்களோட ஆதிக்கத்தை இந்தியாவுல செலுத்த ஆரம்பிப்பாங்க. ஓகே, 1760 வந்தவாசி போர் வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய வந்தவாசியில நடந்துச்சு. பிரிட்டிஷ்காரங்களுக்கும் பிரெஞ்சுக்காரங்களுக்கும் இடையில நடந்துச்சு. பிரிட்டிஷ் படைகளை வழிநடத்தினவர் சர் அயர்கூட்டு, பிரெஞ்சு படைகளை வழிநடத்தவர் காம்டி டி லல்லி. ஜெயிச்சவங்க வந்து பிரிட்டிஷ், பிரான்ஸை வந்து என்ன பண்ணிட்டாங்க, தோற்கடிச்சிட்டாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். What is the primary purpose of the keyboard shortcut Alt plus Tab in Windows? Windowsல Alt plus Tab நீங்க press பண்றீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா to switch between application or Windows. அதாவது நீங்க ஓபன் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா, அதுல எந்த இதுக்குனாலும் நீங்க போயிட்டு வந்துக்கலாம். ஓகே, Alt plus Tab press பண்ணீங்கன்னா. ஆக்சுவலா நான் பேசிட்டு இருக்கும்போது மைக் ஆஃப் ஆயிருச்சு. மேபி இந்த கொஸ்டின்ல இருந்து மைக் ஆஃப் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். Which country does Susie Batts who recently played 350th international match? ஓகே, நியூசிலாந்தோட விமன் கிரிக்கெட் பிளேயர் யாருன்னா இந்த சூசி பேட்ஸ். இவங்க வந்து 350 சர்வதேச போட்டிகள்ல வந்து விளையாண்டுருக்காங்க. ஓகே, டெஸ்ட், ஓடிஐ, T20 எல்லாமே சேர்த்து. ஓகே, விச் ஃபேமஸ் யூனிவர்சிட்டி வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை தர்மபாலா? சோ விக்ரமஷீலா பல்கலைக்கழகத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிங் தர்மபாலா. பாலா வம்சத்தை சேர்ந்த தர்மபாலர் 8ஆம் நூற்றாண்டுல வந்து இவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காரு. அடுத்த கொஸ்டின். விச் ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட் இஸ் த டீடைல்டு கமெண்ட்ரி தைனேஸ்வரி கம்போஸ்டு பை தைனேஸ்வர் பேஸ்டு? ஞானேஸ்வரரால் இயற்றப்பட்ட ஞானேஸ்வரி என்ற விரிவான உரை விளக்கம் எந்த பண்டைய நூலை அடிப்படையாக கொண்டது? ஓகே, சோ ஞானேஸ்வரரால் இயற்றப்பட்ட ஞானேஸ்வரி இங்கக்கூடிய உரை விளக்கம் வந்து எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா பகவத்கீதையை அடிப்படையாக கொண்டது, ஸ்ரீமத் பகவத்கீதை. ஓகே, விச் ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட் இஸ் த டீடைல்டு கமெண்ட்ரி ஞானேஸ்வரி கம்போஸ்டு பை ஞானேஸ்வர்? ஓகே, எதை பேஸ் பண்ணது அப்படின்னா எது கீதைய பேஸ் பண்ணது. ஓகே, ஓகே, வாட் இஸ் த அதர் நேம் ஆஃப் ஞானேஸ்வரி? ஓகே, ஞானேஸ்வரியோட அதர் நேம் வந்து என்னன்னா பாவர்த்த தீபிகா. விச் லாங்குவேஜ் ஞானேஸ்வரி கம்போஸ்டு? எந்த லாங்குவேஜ்ல அப்படின்னா மராத்தில கம்போஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின். செயின்ட் ஞானேஸ்வர் பிலாங்ஸ் டு விச் பக்தி ட்ரெடிஷன் ஆர் மூவ்மெண்ட்? சோ எந்த பக்தி மூவ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வர்க்கரி சம்பிரதாயா. How many total chapters and approximately how many OVs are there in ஞானேஸ்வரி? எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல 9000 to 9032 OVs வந்து இருக்கு. What was the name of Saint ஞானேஸ்வர்ஸ் குரு? அவரோட ஞானேஸ்வரோட குருவோட நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, வாட் வாஸ் த நேம் ஆஃப் செயின்ட் ஞானேஸ்வர் குரு? ஓகே, இவரோட நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இவரோட நேம் வந்து நிவ்ருட்டிநாத். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஞானேஸ்வரியின் மற்றொரு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. பாவர்த்த தீபிகா. ஞானேஸ்வரி எந்த மொழியில் இயற்றப்பட்டதுன்னா மராத்தில. சாந்த ஞானேஸ்வரர் எந்த பக்தி பாரம்பரியம் அல்லது இயக்கத்துடன் தொடர்புடையவர்னா வர்ஹாரி சம்பிரதாயம். ஞானேஸ்வரியில மொத்தம் எத்தனை அத்தியாயங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9000 வரைக்கும். சாந்த ஞானேஸ்வரியோட குருவின் பெயர் என்ன அப்படின்னா நிவ்ருத்தி நாத். Article 22 of the Indian Constitution provides protection against which two type of arrest or detention? இந்திய அரசியல் அமைப்போட ஆர்டிகிள் 22 எந்த வகையான காவலுக்கு எதிராக பாதுகாப்பு அளிக்கிறது? சோ எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எது தண்டனைக்கான காவல், தடுப்பு காவல், பிரிவென்டிவ் டிடென்ஷன்.
Which Indian institute was selected to host a Center of Excellence in Quantum AI and Computing on 17th November 2025? 17 நவம்பர் 2025 அன்று இந்திய நிறுவனத்தில் குவாண்டம் ஏஐ மற்றும் கம்ப்யூட்டிங்கான சிறப்பு செயல்பாட்டு மையம் அமைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஐடி தார்வத்ல. ஓகே, சரி, ஐஐடி தார்வத்தா? இல்ல, இதோட ஆன்சர் ஏதோ தப்பா இருக்கு. ஓகே, ஐஐடி தார்வத்ல தான். ஓகேவா, கரெக்ட் தான். ஓகே, ஐஐடி தார்வத் தான். கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட் ஆன் 17th November 2025 selected the Indian Institute of Information Technology Dharwad to host a Center of Excellence in Quantum AI and Computing. The objective of this center is to promote high-end research in quantum computing. Okay, so இதுக்காக பாத்தீங்கன்னா எவ்வளவு சாங்ஷன் பண்ணிருக்காங்கன்னா 18 crore வந்து சாங்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, Who released the National Industrial Classification 2025? தேசிய தொழில்துறை வகைப்பாடு 2025 வெளியிட்டவர் யார்? யாரு அப்படின்னா யாரு? சோ எந்த இது? நேஷனல் இண்டஸ்ட்ரியல் கிளாரிபிகேஷன். அப்ப யாரு? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகேவா, புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் தான் வெளியிட்டிருக்காங்க. நேஷனல் இண்டஸ்ட்ரியல் கிளாசிபிகேஷன் 2025 has been prepared and released by the Ministry of Statistics and Program Implementation. ஸோ வேர்ல்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேல தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா 75th ஆனிவர்சரியில இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, இது வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். Which national park was officially declared as a tiger reserve by the Madhya Pradesh government in March 2025? எல்லாமே நம்ம CA பிடிஎஃப்ல டிஸ்கஸ் பண்ணதான். இதை டெஸ்டாவும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் மினிட்ல. மார்ச் 2025 மத்திய பிரதேச அரசால் எந்த தேசிய பூங்கா அதிகாரப்பூர்வமாக புலி காப்பகமாக அறிவிக்கப்பட்டது? எது அப்படின்னா மாதவ் நேஷனல் பார்க். மாதவ் நேஷனல் பார்க் எங்க இருக்குன்னா மத்திய பிரதேசல சிவபுரியில வந்து இருக்கு. ஓகே, இத வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, இத வந்து புலிகள் காப்பகமா டைகர் ரிசர்வா வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்போ மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய 9வது புலிகள் காப்பகம் தான் இந்த டைகர் ரிசர்வ், மாதவ் டைகர் ரிசர்வ். மத்திய பிரதேசத்தோட சிவபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ள மாதவ் தேசிய பூங்கா மார்ச் 9, 2025 மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சகத்தால் 58வது புலி காப்பகமாக மாறியது. மத்திய பிரதேசத்துல இது 9வது புலிகள் காப்பகம். வாட் டைப் ஆஃப் கிளாத்ஸ் டு வி வியர் இன் வின்டர்? ஓகே, குளிர்காலத்தில் நாம் எவ்வகையான ஆடைகளை அணிகிறோம்? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன மாதிரி ஆடைகள் இது பண்ணுவோம்? உல்லன் அண்ட் டார்க் கலர்ட் கிளாத்ஸ். காட்டனா இது பண்ணுவோம், பருத்தி ஆடைகளை குளிர்காலத்துல அணிவோம், வெயில் காலத்துல. சோ கம்பளி மற்றும் அடர் நிற ஆடைகள். ஓகே, when did Portuguese explorer Vasco da Gama arrive in India? சோ வாஸ்கோட காமா போர்ச்சுகீசியர் வந்து இந்தியாவுக்கு எப்போ வந்தாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம சோசியல் படிக்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே பார்த்திருக்கோம். போர்ச்சுகீசிய ஆய்வாளர் வாஸ்கோட காமா வர்த்தக நோக்கத்துக்காக இந்தியாவுக்கு எப்போ வந்தாருன்னா 1498 வந்து இறங்குவாரு. ஓகே, இவர் எங்க இறங்குவாரு? கோழிக்கோடு பகுதியில கேரளாவுல வந்து இறங்குவாரு. அப்படித்தானே, கேலிக்கட் இல்லைன்னா தமிழ்ல கோழிக்கோடுன்னு சொல்லுவோம். Vasco da Gama set sail from Lisbon, the capital of Portugal, and arrived at the Calicut port in Kerala, state of India on 20 May 1498. அவர் ஃபர்ஸ்ட் எதுக்காக வருவாரு? வர்த்தகம், வியாபார நோக்கத்துக்காக வருவாரு. ஓகேவா. In September 2025, which high altitude region of India was included by UNESCO into its world network of biosphere reserves under the Man and the Biosphere program? செப்டம்பர் 2025 யுனெஸ்கோ தனது மனிதன் மற்றும் உயிர்கோளம் திட்டத்தின் கீழ் இந்தியாவின் எந்த உயர்மலை பகுதி மண்டலத்தை உலக உயிர்கோள காப்பகங்களின் வலையமைப்பில் சேர்த்தது? எந்த பகுதி அப்படின்னா கோல்டு டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ். அடுத்த கொஸ்டின். Which of the following is an example of the executive power of President of India? சோ பின்வருவற்றுள் இந்திய குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரத்திற்கு எடுத்துக்காட்டு எது? எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட நிர்வாக அதிகாரத்துக்கு எது எடுத்துக்காட்டு? அவசர சட்டம் பிறப்பித்தலா? இல்ல, அப்பாயின்மெண்ட் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர், பிரதமரை நியமித்தல். ஆர்டிகல் 75 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், பிரைம் மினிஸ்டர் இஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட். இந்திய அரசியலமைப்போட பிரிவு 75 பிரதமர் வந்து பிரதமரை குடியரசுத் தலைவர் வந்து என்ன பண்றாங்க? குடியரசுத் தலைவர் வந்து பிரதமரை நியமிக்கிறாங்க. ஓகே, நிர்வாக அதிகாரத்தின் கீழ் அனைத்து நிர்வாக பணிகள், முக்கிய அரசியலமைப்பு பதவிகளுக்கான ஆளுநர்கள், அட்டார்னி ஜெனரல், கேக், கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல், தேர்தல் ஆணையர்கள், இந்த நியமனங்கள் எல்லாத்தையுமே நடத்துதல் இதுல வந்து அடங்கும். ஓகேவா. சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா
என்னது குடியரசுத் தலைவரோட நிர்வாக அதிகாரத்துக்கு எடுத்துக்காட்டு. ஸோ அப்பாயிண்ட் பண்றது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் த மோஸ்ட் ப்ராமினன்ட் ஃபீச்சர் ஆஃப் த 40-year லாங் ரெயின் ஆஃப் குப்தா எம்பரர் குமாரகுப்தா ஒன். குப்த பேரரசர் முதலாம் குமாரகுப்தரின் 40 ஆண்டுகால நீண்ட ஆட்சி காலத்தின் மிக முக்கியமான அம்சம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது அப்படின்னா பேரரசு முழுவதும் மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் அமைதி. இதுதான் அவரோட முக்கியமான ஒரு சாதனை. ஓகே, குமாரகுப்தா the reign of Kumaragupta, son and successor of Gupta ruler Chandragupta II, is especially famous in the history of Gupta Empire for its peace and prosperity. அமைதி மற்றும் செழிப்புக்கு தான் இது புகழ் பெற்றது. குப்த ஆட்சியாளரான இரண்டாம் சந்திரகுப்தரோட மகனும் வாரிசுமான முதலாம் குமாரகுப்தரோட ஆட்சி காலம் வந்து கிபி 415 இருந்து 455 வரைக்கும் இருந்துச்சு. மக்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா செல்வ செழிப்போட இருந்திருக்காங்க இந்த காலத்துல. ஓகே, when a computer system allows multiple students to log in and work simultaneously at the same time, which characteristic or capability of a computer does it reflect? ஒரு கணினி அமைப்பு பல மாணவர்கள் ஒரே நேரத்தில் லாகின் செய்து ஒன்றாக வேலை செய்ய அனுமதிக்கும் போது கணினியோட எந்த பண்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் வந்து நடக்குது. அப்படிதானே, ஒரே டைம்ல எல்லாரும் வந்து எக்ஸாம் எழுதுவோம். அப்படிதானே, இப்போ நீங்க எழுத போற எக்ஸாம் கூட பாத்தீங்கன்னா ஒரு சர்வர்ல தான் உங்களோட இது எல்லாமே ஆன்சர் எல்லாமே ஸ்டோர் ஆகும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கொஸ்டின் தான் ஓபன் ஆகுது. ஒரே இதுதான் எல்லாருமே லாகின் பண்ணி எழுதுறீங்க. ஓகே, இதுக்கு பேர் என்ன அப்படின்னா மல்டி யூசர் கேப்பபிலிட்டி, மல்டி டாஸ்கிங் ஆர் மல்டி யூசர் கேப்பபிலிட்டி. ஓகே, அடுத்த கொஸ்டின். அண்டர் ஆர்டிகிள் 226 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், whom does the High Court have the original jurisdiction to issue rights, orders or directions within its territorial jurisdiction? இந்திய அரசியலமைப்போட பிரிவு 226 கீழ் உயர்நீதிமன்றம் தனது பிராந்திய எல்லைக்குட்பட்ட அதிகார வரம்பிற்குள் யாருக்கு அதிக பேராணைகள், ஆணைகள் அல்லது உத்தரவுகளை பிறப்பிப்பதற்கான மூல அதிகார வரம்பை பெற்றுள்ளது? எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தனிநபர்கள், மாநில அரசு, மத்திய அரசுக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீடைல்டா இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்கோம். ஓகே, ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. ஆனா ஷிஃப்ட் முடிய பாத்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு ஷிஃப்ட்டும் முடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மே 7ல இருந்து ஜூன் 20 வரைக்கும் இருக்கக்கூடிய ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு I want NTPC ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நம்பர் வந்து பாத்துக்கோங்க, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஓகே, இந்த 2 நம்பர்ல எந்த நம்பருக்குனாலும் நீங்க வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணலாம். ஷிஃப்ட் கொஸ்டின் அப்படின்னா I want NTPC ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி லாஸ்ட் 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் I want NTPC CAன்னு மெசேஜ் பண்ணுங்க. இப்போ கரண்ட் அஃபேரோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 999. NTPC போற ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கோம். நீங்க 199 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கூட இதை நீங்க லைஃப் டைமாவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? வேற எதுவும் உங்களுக்கு எக்ஸாம் பத்தி டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஷிஃப்ட் முடிய உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டின்ஸா சென்ட் பண்ணிடுவோம். ஸோ இமீடியட்டா இந்த நம்பருக்கு I want NTPC ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி ஆகஸ்ட்ல RRB குரூப் டி எக்ஸாம் கன்ஃபார்மா நாம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ குரூப் டிக்கு 75 டேஸ்க்கான லைவ் கிளாஸஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகேவா? ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2499. ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் இந்த லைவ் கிளாஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். இப்போ குரூப் டிக்கு லைவ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் வந்து 1299 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு I want குரூப் டி லைவ்னு மெசேஜ் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எக்ஸாம் போற ஸ்டூடெண்ட் ஹால் டிக்கெட்டை பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஐடி ப்ரூஃபோட ஒரிஜினல், ஆதார் கார்டோட ஒரிஜினல் வச்சுக்கோங்க. 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வச்சுக்கோங்க. சேஃப்டிக்கு இன்னொரு ஐடி ப்ரூஃப் எடுத்துட்டு போங்க. கேர்ள்ஸ் யாராவது கையில மருதாணி வச்சிருக்கீங்க, ரேகை விழாத மாதிரி ஏதாவது இதா வச்சிருக்கீங்க அப்படின்னா கரெக்டா அந்த மருதாணி, மெகந்தி அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு போங்க. ரொம்ப வேல்யூபிளான திங்ஸ் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு, இந்த கோல்டுலாம் நிறைய செயின் போட்டு போறது அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வீட்லயே வச்சுட்டு போயிருங்க. ஏன்னா அங்க மிஸ் ஆனா அவங்க பொறுப்பு கிடையாது. உள்ள வந்து சம்டைம்ஸ் அந்த கோல்டெல்லாம் கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே, அதனால நீட்டா ஃபார்மலா ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போங்க. எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. ப்ரீவியஸ் ஷிப்ட்ல என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறத அனலைஸ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.